காலை வணக்கத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடுவின் முதல் பார்வை செய்திகளை வழங்குவதற்காக நான் நித்யாகுமார். நிதி நிறுவன மோசடி விவகாரத்தில் கொல்கத்தா காவல் ஆணையரிடம் விசாரணை நடத்த அவரது வீட்டிற்குள் சிபிஐ அதிகாரிகள் நுழைய முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிபிஐயின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விடிய விடிய தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மேற்கு வங்க மாநிலத்தில் ரோஸ்வேலி மற்றும் சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்குகளை சிபிஐ விசாரித்து வருகிறது. அந்த வழக்குகளில் முன்பு விசாரணை அதிகாரியாக இருந்தவரும் தற்போதைய கொல்கத்தா காவல் ஆணையருமான ராஜீவ் குமாரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் அவர் ஆஜராகாததால் தெற்கு கொல்கத்தாவில் உள்ள அவரது வீட்டிற்கு சிபிஐ அதிகாரிகள் நேற்று மாலை சென்றனர். அப்போது சிபிஐ அதிகாரிகள் 5 பேரை அம்மாநில போலீசார் தடுத்து நிறுத்தியதோடு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து சிபிஐ அலுவலகத்தையும் போலீசார் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் சிபிஐ இணை இயக்குநரை கைது செய்யவும் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் கூறப்பட்டது. இதனால் கொல்கத்தாவில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு பாதுகாப்பு அளிக்க மத்திய ரிசர்வ் படை வீரர்கள் வந்து இறங்கினர். இதற்கிடையில் காவல் ஆணையர் ராஜீவ்குமார் வீட்டிற்கு சென்று அவசர ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பின்னர் கொல்கத்தா மெட்ரோ சேனல் பகுதியில் தர்ணா போராட்டத்தை தொடங்கினார். இந்த போராட்டம் விடிய விடிய நீடித்தது. அவருடன் கொல்கத்தா காவல் ஆணையர் ராஜீவ்குமார், இணை ஆணையர் பிரவீன் திருப்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பிரதமர் மோடியும் பாஜக தலைவர் அமித்ஷாவும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். சிபிஐ அதிகாரிகள் எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் காவல் ஆணையரின் வீட்டிற்கு வந்ததாகவும் மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி நடப்பதாகவும் அவர் சாடினார். சிபிஐ மூலம் தங்களை மிரட்ட முடியாது என குறிப்பிட்ட மம்தா பானர்ஜி போலீசை பாதுகாப்பது தமது பொறுப்பு என்றார். Just it is a forceful instruction from the central order, Narendra Modi or Amit Shah. No search warrant, nothing. They cannot destroy the institution. If the head of the department, if the head of the organization force is being humiliated, how the force will work? I will ask all the police forces, even including CISF, BSF, Army, CRPF, all the forces, including all the state forces, please be together and condemn this attitude of Narendra Modi government. முதலமைச்சரின் தர்ணா போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் சிபிஐ நடவடிக்கையை கண்டித்தும் மேற்கு வங்க மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கொல்கத்தாவில் நடைபெற்ற போராட்டத்தில் பிரதமர் மோடியின் உருவ பொம்மையை திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் எரித்தனர். ஹூக்ளி, மேற்கு மிட்னாப்பூர் ஆகிய இடங்களில் ரயில்களை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிபிஐ இடைக்கால இயக்குநர் நாகேஸ்வர் ராவ், சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கில் ஆதாரங்களை அழிக்க காவல் ஆணையர் ராஜீவ்குமார் காரணமாக இருந்துள்ளார் என தெரிவித்தார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நிதி நிறுவன மோசடி வழக்கை சிபிஐ விசாரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு முன்னதாக ராஜீவ்குமார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அம்மாநில அரசு அமைத்ததை சுட்டிக்காட்டிய நாகேஸ்வர ராவ், சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையின் போது கைப்பற்றிய ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைக்கவும் விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் ராஜீவ்குமார் மறுத்துவிட்டார் என குற்றம் சாட்டினார். மேற்கு வங்க மாநிலத்தில் நிலவும் பதட்டமான சூழலை அடுத்து அம்மாநில தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோரை வரவழைத்து சட்டம் ஒழுங்கு குறித்து ஆளுநர் KN திரிபாதி ஆலோசனை நடத்தினார். இதற்கிடையே சிபிஐ அதிகாரிகள் குழுவை போலீஸ் தடுத்து நிறுத்திய விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று காலை முறையிட சிபிஐ முடிவு செய்துள்ளது. மாநில அரசின் ஒப்புதலை பெறாமல் விசாரணை நடத்துவதற்கு சிபிஐக்கு இருந்த அதிகாரத்தை கடந்த நவம்பர் மாதம் மேற்கு வங்க மாநிலம் திரும்பப் பெற்றது குறிப்பிடத்தக்கது.